தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயராமன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்டா, பேட்ரிஷியன் கிரிக்கெட் பேஷ் சீசன் 2 அதுதான் உங்களுக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன். அவர்களுடைய பழையமான சங்கம் நடத்துகின்ற ஒரு போட்டி ஒன்று தான், அதுவும் கடினப்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி. அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இது ஒரு வித்தியாசமான வழிப்போக்கனாக இருக்கும். ஏன்னா இந்த பாடசாலை அனைவருமே கேள்விப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் போர் உளுத்த பாடசாலையில் ஒரு பாடசாலை. அப்போ அங்கே சென்று அங்கே நடக்கின்ற போட்டி, எவ்வாறான போட்டிகள் இடம்பெற போகிறது, அங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெற போகுதுன்னு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதே நேரம் சில நேர்காணங்களையும் உங்களுக்கு காண்பிப்பேன் நம்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களோட டீமுன்ற அறிமுகம்? எங்களோட டீமோட பேர் வந்து பேட்ரிஷியன் பிளாஸ்டர்ஸ். அதில் எங்களோட O40 வந்து 4 பேர் விளையாடுறோம். அதில் ஒரு ஆள் ஸ்பெஷலி வந்து ஹாலண்ட்லேருந்து வந்து கீப் பண்ணுறார், 61 வயசு ஒரு ஆள், அவரும் விளையாடுறார். மற்றபடி எங்களோட டீம் வந்து ஃபீல்டிங் சைடோ பவுலிங் சைடோ பேட்டிங் சைடோ ரெண்டுலேயும் ஓகே, ஆவரேஜ் ஓகே. பார்ப்போம். ஓகே, உங்கள் அணியின் அறிமுகம்? எங்களோட அணியின் பேர் வந்து பேட்ரிஷியன் மேக்மிலன். எங்களோட இதில் வந்து O40 3 பேர் விளையாடுறோம். எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எங்களோட பவுலிங் தான். மற்றது எங்களோட பேட்ரிஷியன் கிளப்பில் விளையாடுறாக்கள் ஒரு 5-6 பேர் விளையாடுறோடைய எங்களோட டீம் வந்து ஒரு ஒரு பலம் வாய்ந்த அணியாக நான் கருதுவேன். ஓகே, இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு கேள்வி உண்டு. அப்படின்னா வந்து ஒரு அணியின் பலம் வந்து அந்த அணிக்கும் தெரிஞ்சிருக்கும், எதிரி அணியின் பலம் வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட எதிரி அணியின் பலம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிரி அணியின் பலம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சின்ன ஆக்கலண்டபடியாக கொஞ்சம் அவங்க கேம் நல்லா விளையாடுவாங்க. அவங்கள ஓப்பன் 1 டவுன் 2 டவுன் எல்லாம் கிளப்பில் விளையாடுறாக்கள் கூட விளையாடுறபடியாக அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, உங்களோட எதிரி அணியின் பலம் எது? அவரோட சைடில் வந்து பவுலிங் சைட் ஆஸ் வெல் ஆஸ் பேட்டிங் சைடு ஆல்சோ. பேட்டிங் சைடை பொறுத்தவரையில் வந்து O40 விளையாடுறாங்க பேர் சொல்லக்கூடிய லாய்டு, மற்றது சஞ்சீவன், கவாஸ்கர் அப்படி இருக்கணும். அதனால் பவுலிங் சைட் நல்ல இது, அதுக்கேற்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி விளையாடக்கூடிய மாதிரி எங்களோட அணியிலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். வில் சி என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இறுதி கேள்வி. உங்களோட பாடசாலையில் வந்து பல நாட்களுக்கு பின்பு இப்படியான ஒரு போட்டியில் பங்கு பெற்ற எப்படி இருக்குது? பெரிய சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரை வந்து நிறைய பேட்ரிஷியன்ஸை பேட்ரிஷியன்ஸை வந்து மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மற்ற விளையாட அதாவது பேட்ரிஷியன் கிளப்புக்கு விளையாடாத பிளேஸ் எல்லாம் வந்து நிறைய வேறு கிளப்ஸ் விளையாடுறாங்க, எல்லாம் சேர்ந்து விளையாடக்க சரியான சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இதில் வந்து புதுசாக வந்து ஆக்கள் விளையாடக்க வந்து எங்களுக்கு வந்து இதில் யார் எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சு எங்களோட கிளப்புக்கு இதால் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் கருதுவேன். ஓகே, நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரியா இருக்கும்? நான் ஏஎஸ் நிஷாந்தன். நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் டீச்சராக இருக்கிறேன். அதே நேரத்தில் ப்ரிஃபெக்ட் ஆஃப் கேம்ஸாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த சுற்றுப்போட்டு குழுவினுடைய ஒரு உறுப்பினராகவும் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த வினாவை வந்து நான் வினாவோணும். ஏனென்றா வந்து இந்த போட்டி எப்படி சாத்தியமானது? இது 2024ஆம் ஆண்டு எங்களுடைய கடந்த நிர்வாகத்தினரால் இந்த போட்டி ஒழுங்கமைக்கப்பட்டு இவை போன வருடம் முதலாக நடைபெற்று இருந்தது. அந்த வகையிலே சென்ற வருடம் 4 அணிகள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருந்தன. தாமாகவே முன்வந்து இந்த போட்டியிலே அவர்கள் அணிகளை எடுத்து 4 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தன. சென்ற வருடம் 2 நாட்களாக நடைபெற்ற போட்டி இந்த வருடம் 3 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் அந்த போட்டிகள் விளையாடின பிற்பாடு பல பழைய மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமான அணிகளை உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையினாலும் பல பேருக்கு இந்த சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனைகளினாலும் இந்த வருடம் 5 அணிகளாக உயர்த்துவதற்கு நாங்கள் தீர்மானித்து அதை நாங்கள் ஏலத்தில் எடுப்பதற்காக கோரியிருந்த பொழுது 5 அணிகள் உரிமையாளர்கள் இந்த அணிகளை தாங்கள் கொள்வனவு செய்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ள அவர் முன் வந்திருந்தார்கள். எங்களுடைய இந்த சுற்றுப்போட்டிக்குழுவின் இன்னொருடைய விசேஷ அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த சுற்றுப்போட்டியிலே எங்களுடைய புனித பத்திரிசியார் கல்லூரியிலே கல்வி கற்ற
பழைய மாணவர்கள் மாத்திரம்தான் இந்த சுற்றுப் போட்டியில் இந்த ஏல முறைக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த முறை 90 வீரர்கள் அப்ளை பண்ணியிருந்தார்கள், விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களுள் 75 வீரர்கள் இந்த 5 அணிகளுக்கும் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு அந்த உரிமையாளர்கள் தங்களுக்கு முகாமையாளர்கள் பயிற்றுவிப்பாளர்களை தெரிவு செய்து இந்த போட்டியை சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உரிமையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த பாடசாலையிலையும் சம்மந்தப்பட்டு இந்த கமிட்டிலையும் இருக்கிற காரணத்தால் இப்போ உங்களை இதை பார்க்க இந்த போட்டியில் பார்க்க எவ்வளோ சந்தோஷம் வந்து உங்களுக்கு வருது? இந்த போட்டிகளை நாங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்கிற பொழுது இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதாகத்தான் இந்த போட்டி அமைந்து கொண்டிருக்கிறது. அதான் எங்களுடைய திட்டமும். அதே நேரத்தில் இலைமறை காய்களாக இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்களுடைய விளையாட்டு திறனை வெளிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாகவும் இந்த போட்டி அமைந்திருக்கிறது. எங்களுக்கு பெருந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுக்கு அது பிரயோசனமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது எங்களுடைய பேட்ரிஷியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் எங்களுடைய அணி இருக்கிறது. அதில் நாங்கள் சுற்றுப் போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 15-20 வீரர்களுக்குள்ள தான் அதில் போட்டிகளில் பங்கு பெற்றுக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இருமுறையாவது வாரான போட்டிகளை நாங்கள் வைப்பதன் மூலமாக நமது கல்லூரியிலே விளையாடிய துடுப்பாட்டத்திலே விளையாடிய பழைய மாணவர்களை இந்த துடுப்பாட்டத்துக்களே உள்ளுக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்த்திருப்பது அல்லது அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. நன்றி உங்களோட தகவலுக்கு. வணக்கம். உங்கள் சம்பந்தம் உங்களோட அணி சம்பந்தம் சரி அறியுமோ? வணக்கம். எங்கள் அணி வந்து பெட்டிஷன் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அணி நடைபெற்று கொண்டிருக்கிற T10 பெட்டிஷன் பேட்ச் சீசன் 2 5 அணிகளில் ஒரு அணியாக நாங்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இங்கே விளையாடின ஓல்ட் பாய்ஸ் எல்லாருமே தனிப்பட்ட ரீதியில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆட்கள். நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனாக வந்து இந்த மேட்சை வந்து விளையாடி ஜெயிக்கிற கட்டத்தில் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்களும் கூட பழைய மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்களை கொண்டு ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணி தலைவராக இருக்கீங்க, கேப்டனாக இருக்கீங்க. அது எப்படி இருக்குது அந்த அனுபவம்? இது என்னென்னு சொல்ல, இப்போ எல்லாருமே வந்து அந்தந்த காலங்களில் வந்து விளையாடின மிக பிரசித்தி வைத்த ஆட்கள். அந்த ஆட்களுக்கு வந்து நான் கேப்டனாக இருக்கிற வந்து தனிப்பட்ட ரீதியில் எனக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் என்று குழு முயற்சி தான் வெற்றிக்கு வழிவகுக்குமே ஒழிய தனிப்பட்ட இது ஒன்றும் செல்லுபடியாகாது. இப்போ அணியில் யார் யார் எந்த வயசு பிரிவு பார்ட்டிசிபேட் பண்ணி? 40 வயசுக்கு மேற்பட்டாங்களுங்கிற அணியில் 3 பேர் இருக்கினோம். பிரசித்தி வைத்த முகுந்தன் இருக்கிறார், மயூரன் இருக்கிறார், மற்ற பிரபான்னு சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்கினோம். அவையில் 3 பேருமே எடுத்து 3 over 40 ஆக்கள் நாங்கள் எடுத்துருக்கிறோம். மற்றபடி எல்லாம் ஜங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் டீமில். ஓகே, உங்களோட அணியின் பலம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எங்கள் அணியின் பலம் எங்கள் ஒற்றுமை தான். எங்கள் அணியின் பலம் என்ன விளையாட தெரியுமா, விளையாட தெரியாது, நாங்கள் ஒற்றுமையாக இருந்தாலே நாங்கள் ஜெயிப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஓகே, ஒரு பழைய மாணவரை இப்படி ஒரு போட்டியில் பங்கு பெறுறது உங்களோட நம்பரில் பார்க்க எப்படி இருக்குது? நாங்கள் சின்னலேருந்து படிக்க நாங்கள் பார்த்து வளர்ந்த ஆக்களோடு சேர்ந்து விளையாடுறது, அப்படி விளையாடுறதுக்கு வழிவகுப்பு தந்த பெட்டிஷன் கிளப்புக்கும் ரெக்டருக்கும் முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சீனியர்ஸோடு விளையாடுற எல்லாம் எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்குது எங்களுக்கு. ஓகே, பாடசாலை நாட்கள் பின்னர் உங்களோட மைதானத்தில் நீங்கள் கால் வைக்க எப்படி இருந்துச்சு? வெளிநாட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு வரைக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி தான் பாடசாலை விட்டு வெளியே போய்ட்டு திருப்பி மைதானுக்கு வரைக்கும் சந்தோஷம். இதில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாம் விளையாடிக்கொண்டு தெரிஞ்ச காலங்கள் இப்போ திருப்பி வரைக்கும் பழைய ஞாபகங்களை மீட்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஓகே, நன்றி.
வணக்கம். உங்களை அணி சம்பந்தமாக அறிமுகம். வணக்கம். எங்களுடைய அணி பெட்ரிஷியன் ஸ்ட்ரைக்கர்ஸ். எங்களுடைய அணியின் ஓனர் வந்து யூகே இந்த பெட்ரிஷியனில் மெம்பராக இருக்கிற எட்வின் குணரட்னம் என்றவர் தான் ஓனர். எங்களுடைய அணியின் கேப்டன் வினுஷாந்த், வைஸ் கேப்டன் சாம். நான் அந்த அணியின் முகாமையாளராகவும் ஒரு மெண்டோவாகவும் இருக்கிறேன். நல்ல ஒரு அணியாக எங்களோட ஜங் சைடு ஒன்று இருக்கிறது. அணியின் பலம் என்ன? எங்களோட ஒரு பேலன்ஸான டீம் என்று சொல்லுவோம். பவுலிங்கும் பேட்டிங்கும் ஈக்குவலாக இருக்குது. இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 பேர் இன்ஜரியால் தான் கொஞ்சம் ரன்ஸ் போயிருக்கு. மற்றபடி எங்களோட டீம் ஒரு பேலன்ஸான டீம், நல்ல டீம். உங்களோட பாடசாலையில் பல நாட்களில் பின்பு இப்படி ஒரு போட்டியில் பங்கு பெற்று எப்படி இருக்குது? பாடசாலை சார்பாக விளையாடுறது ஒரு பெருமை. அதுவும் இந்த பெட்ரிஷியன் பேஸ் 2வது சீசன் விசேடமாக கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த முறை நடத்தப்படுகின்ற இந்த சுற்றுப்போட்டி கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறது. ஃபாரின்லேருந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடினோம். இது ஒரு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. வணக்கம். உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் அறிமுகம். வணக்கம். எனது பெயர் ரஞ்சித் தேவராஜன். பெட்ரிஷியன் கிளப்பினுடைய செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஓகே, இங்கே நடக்கப்படுற கிரிக்கெட் டூர்னமெண்ட் இருக்குல்ல, அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது? இந்த ஆரம்பம் சம்பந்தமான சிறிய ஒரு அறிமுகம். உண்மையாக இந்த ஆரம்பம் சம்பந்தமாக கதைக்க வேண்டும் என்றால் பாடசாலையை பற்றி ஒரு சில வசனங்கள் சொல்லி ஆகணும். புனித பத்திரிசார் கல்லூரி என்பது 1850ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு தனது 175வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. 175வது ஆண்டு கொண்டாட்டங்களில் ஒன்றாக பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒரு விங் அழகான, அதாவது அதன் ஒரு அழகான பெட்ரிஷியன் கிளப் விளையாட்டுக் கழகம், அதாவது இது ஒரு விளையாட்டுக் கழகம். இந்த விளையாட்டுக் கழகத்தினால் T10 போட்டி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய பெயர் பெட்ரிஷியன் கிரிக்கெட் பேஷ். இது 2வது முறையாக சீசன் 2ஆக இந்த முறை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய பின்னணியை சொல்ல வேண்டுமா இருந்தால், இது கடந்த முறை நடைபெறுகின்ற போது புனித பத்திரிசார் கல்லூரியினுடைய பழைய மாணவர்களுக்காக மட்டுமே ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த போட்டி. இதில் இம்முறை போன்ற இல்லாமல் போன முறையும் ஏலத்தில் 4 அணி உரிமையாளர்கள், அவர்கள் கனடாவிலிருந்தும் யூகேயிலிருந்தும் இந்த அணி உரிமைகளை பெற்று எமது பாடசாலை பழைய மாணவர்களுக்கு இடையிலே ஏலத்தில் தெரிவு செய்யப்பட்டு, அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும், இப்போது நடக்கின்ற ஃப்ரெஞ்சைஸ் போட்டிகளிலே ஏலத்தில் வீரர்கள் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த பணம் வழங்கப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் எமது வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உதாரணமாக ஒரு நபரை நாங்கள் ஒரு வீரரை 25,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கிறோம் என்றால் அந்த 25,000 ரூபாயும் அந்த வீரருக்கே நாங்கள் வழங்கியிருந்தோம். அது உண்மையில் எங்களுடைய சிறப்பு. அந்த முதலாவது PCB என்று சொல்லப்படுகின்ற பெட்ரிஷியன் கிரிக்கெட் பேஷை ஓனர்களாக திரு எரிக் பிரதாப், திரு அஜித் டார்வின், திரு டியூடர் மற்றும் 2006 பேட்சை சேர்ந்த 2006ஆம் ஆண்டு A-level பேட்சை சேர்ந்த குழுவினரும் எடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை கடந்த முறை இடம்பெற்றது போல் இல்லாமல் 4 டீம் இல்லாமல் இந்த முறை 5 டீம் ஓப்பனாக ஏலத்தில் விடப்பட்டு புனித பத்திரிசார் கல்லூரி பழைய மாணவர்களால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏல உரிமையாளர்களையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக திருவாளர் பிரசாந்தராஜ் யூகேயில் இருந்து, 2வது மிஸ்டர் அருள்ராஜ் இலங்கையில் இருந்து, 3வதாக எமது ஜால்நகர பிரதி மேயர் தயாளன் அவர்கள் ஒரு அணியினை தெரிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக எட்வின் குணரட்னம் என்ற எமது ஒரு பழைய மாணவர், அவரும் வெளிநாட்டில் இருந்து அணியை தெரிவு செய்திருக்கிறார்கள். கடந்த முறை போல இந்த முறை 2004ஆம் ஆண்டு A-level பிரிவை சேர்ந்த ஓனர் உரிமையாளர்கள் இன்னொரு அணியை தெரிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறு பாடசாலைகள் பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றது. கிரிக்கெட் தான் கூடுதலாக இடம்பெறுது. நீங்கள் அதில் சொப்போல் இல்லாமல் கடின பந்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இதனுடைய பின்னணி அல்லது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் முன்னர் குறிப்பிட்ட போது எமது பெட்ரிஷியன் கழகம் கடினப்பந்து, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்பால் டீம்ஸ் இருக்கிறது. அதிலும் O40 அதுக்கு யங் கிரிக்கெட்டர்ஸ்ன்னு சொல்லி எங்களுடைய 2 கழகங்கள் இருக்கிறது. அதை ஒரு காரணமாக சொல்லி கொண்டாலும் உண்மையான காரணம் எமது பாடசாலை கிரிக்கெட் அணிக்கு பங்களிப்பை வழங்குவதற்காக வீரர்களை தெரிவு செய்வதுதான் இதனுடைய நோக்கம். உதாரணமாக நமது பாடசாலை கிரிக்கெட் அணிக்கு பயிற்றுவிப்பாளர்கள் கூட நாங்கள் இதுக்குள்ள தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல் முன்னணி பந்து வீச்சாளர்கள் அல்லது முன்னணி துடுப்பாட்ட வீரர்களை எமது பாடசாலை அணிக்காக பயிற்றுவிப்பதற்கோ அல்லது அவர்களுடைய திறன்களை எமது வளர்ந்து வரும் இளம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இதனுடைய நோக்கம். இதில் இருந்து உங்களுக்கு தெரியும், IPL போட்டிகள் எப்படி உருவாக்கப்பட்டு வீரர்கள் இனங்காணப்பட்டார்களோ அப்படியான ஒரு நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டது.
கடினப்பந்து போட்டி சம்மந்தமாகவும் கிரிக்கெட் சம்மந்தம் இவ்வளோ தகவல்கள் தந்தபடி ஒரு கேள்வி ஒன்று அதில் நான் கேட்க விரும்புகிறேன். என்னென்னா வந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் அமைகிறது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? உண்மையில் ஒரு நல்ல கேள்வி. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் அமைவதை பற்றி பலர் வைரலாக பேச தொடங்கியது சமீப காலங்களில். ஆனால் அதற்கு முன்னதாகவே எங்களுக்கு அது தொடர்பான தகவல்களும் அது தொடர்பான நகர்வுகளும் தெரியக்கூடியவாறு இருந்ததுக்கு காரணம் எமது கல்லூரியினுடைய அதிபர் வனவிதா திருமகன் அடிகளார் பாடசாலை கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராகவும் எமது கல்லூரியை பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினராகிய திருவாளர் AS நிஷாந்தன் யாழ்ப்பாண மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ஆகவே அந்த தகவல்கள் எங்களுக்கு முன்னதாகவே எங்களுக்கு அது தெரிய வந்திருந்தது. அது அமைவது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் அதை குறிப்பிடுவேன். ஏன்னு சொன்னால் எமது ஈவன் நான் கூட 98ஆம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணி தெரிவுக்காக 19 அணி தெரிவுக்காக அந்த யுத்த கால பகுதிகளிலும் சென்றிருந்தேன். அது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு அனுகூலமாக இருந்தாலும், ஆனால் தமிழர்கள் அங்கே தெரிவு செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. பிரபலியமான கல்லூரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இலங்கை அணிகளில் பிரதிநிதித்துவம் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுக்கும் எங்களுடைய திறமையான வீரர்களை உள்நுழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இனி வருங்காலங்களில் இலங்கை கிரிக்கெட் சபை வடக்கு கிழக்கு வீரர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயக்கம் ஏதும் காட்டாது என்பதை நான் அனைத்தனமாக நம்புகிறேன். உங்கள்ட்ட நான் கேட்க விரும்ப இன்னொரு கேள்வி ஒன்று, ஒரு சுருக்கமான பதில் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டில் இவ்வளவு ஆர்வம் எவ்வாறு வந்தது? இயல்பாக நான் ஒரு கிரிக்கெட்டர், என்னுடைய அப்பாவும் ஒரு கிரிக்கெட்டர். அதே மாதிரி நான் புனித பரிவான் கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றியிருக்கிறேன். ஆகவே நான் கிரிக்கெட்டில் ஊறிய ஒருவர். ஆகவே கிரிக்கெட்டில் ஊறிய மாணவர்களை கண்டால் எனக்கு அலாதி பிரியம். அவர்களை வளர்த்து விடுவதில் எங்களுக்கு முக்கிய பங்கு, சமூக பங்கு இருப்பது என்பதை உணர்ந்தவன் நான் என்பதபடியால் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறியுமோ? வணக்கம். நான் மிஸ்டர் ஜான் ராஜீவ், பேட்ரிஷியன் டர்ஃப் மாஸ்டர் 404 இதில் டீமில் மேனேஜராக இருக்கிறேன். ஓகே, இந்த டீம் உங்களோட டீம் எப்படிப்பட்ட டீம்? உண்மையிலே இந்த டீமை எங்கடையில் வந்து நல்ல ஒரு பேட்டிங்கோ சரி ஃபீல்டிங்கோ சரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான டீம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட 2 கீ பிளேயர்ஸ் வந்து கொலம்பியா டிவிஷன் 3 மேட்சஸ்க்கு போனதால் அதில் 2 பேர் பங்கு குறையில். அப்படி இருந்தும் மிச்ச பிளேயர்ஸ் எங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் வந்து நேற்றைய மேட்ச்சு நாங்கள் வந்துட்டோம். கடைசியாக நடந்த மேட்ச் சரியான எதிரணிக்கு நாங்கள் டஃப் கொடுத்து தோற்றுனாங்க தான் சொல்லணும். இப்போ நடக்கிற மேட்சை நாங்கள் இப்போ இறுதியாக 2 மேட்ச் இருக்குது. அதில் நாங்கள் கொண்டு வந்தாலும் பிளே ஆஃபுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக எங்களோட வீரர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். உங்களோட அணியின் பலம்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க? எங்களோட அணியில் பலம் பிளே ஆஃபுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஓப்பனர்ஸ், நல்ல ஓப்பனர்ஸ் ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதோட பெஸ்ட் போலிங் சைட் சரியான பலம். பார்த்தீங்கன்னா கடந்த ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் எதிரணி 60க்குள்ளே நாங்கள் மடக்கி வச்சுருந்து நாங்கள் 2வது இன்னிங்ஸ்லேயும் பெரிய அளவு ஸ்கோர் பண்ண இந்த பிச்சை போட்டோம். நாங்கள் ஒரு 80 தான் அடிக்க விட்ட நாங்களே ஒழிய நாங்கள் இது செய்யலை. எங்களோட பெரிய பலம் இப்போதைக்கு போலிங் இருக்குது. இதே எங்களோட மேட்டை இன்னும் 2 கீ பிளேயர்ஸும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் 2மே எங்களோட பலமாகத்தான் இருக்குது. ஓகே, உங்களோட பலத்துக்கு நிகராக இல்லாட்டியும் உங்களோட பலத்துக்கு ஒரு அருகில் வரக்கூடிய அணின்னு இதை நீங்கள் சொல்லுவீங்க? உண்மையிலேயே 5 அணிகளுமே சமனான பலங்களை கொண்டதாகத்தான் இங்கே காணப்படுகிறது. காரணம் எல்லா பெட்டிஷன்ஸும் ஒரு பெட்டிஷன் ஸ்பிரிட்டோட விளையாடி கொண்டிருக்கிற காலத்தில் பெட்டிஷியன்ஸ் கிளப்ன்றதை மறந்து வேறு கிளப்புகள்ன்றதை வந்து பெட்டிஷியன்ஸ்ன்றதால் திறமையை தாங்களை காட்டி கொண்டிருக்கிறதால அனைத்து அணியுமே சமனான அணியாக தான் இருக்குது. இதால் பிளே ஆஃபுக்குள்ளே உள்நுழைகிற 4 அணியும் மிகவும் சவாலாக எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, நன்றி. வழிப்போக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு காண்போம். அதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பாடசாலையும் ஒவ்வொரு பாடசாலை பழைய மாணவர் மன்றம் வந்து வித்தியாசமான செயற்பாடுகளை கொடுத்து அவர்களுடைய மாணவர்களை வளர்ப்பதற்கு, அவருடைய சமூகத்தை வளர்ப்பதற்கு நிறைய செயற்பாடுகளை செஞ்சுட்ருக்கேன். அந்த விதத்தில் இங்கேயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாடு தான் மாணவர் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு செயற்பாடான தற்காலங்களில். அதில் வந்து கடினப்பந்து போட்டி என்பது மிகவும் சிறப்பு. அதை அழகாக ஒழுங்கு செஞ்சுட்ருக்கிறேன். பார்க்க உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வழிப்போக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கன் சேர்மன். நன்றி, வணக்கம்.